குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆரஞ்சு ஆப்ஷன் ப்ரோவிலேருந்து இன்னைய ட்ரேடிங் வீடியோவை பற்றி பர்ஃபார்மன்ஸ் வீடியோ பார்க்கலாம். நாங்கள் செபி ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட் கிடையாது. இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இண்டிகேட்டரும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து டைம் கான்செப்டை தான் எடுக்கிறோம். சைக்கிளிக் லைன்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்மளோட இண்டிகேட்டர் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மார்க்கெட் வந்து குளோபல் மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், குளோபல் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 300 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ங்க. அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட்டும் நெகட்டிவாக தான் இருக்குது. அப்போது இன்றைக்கி மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ன்ற மாதிரி பிளான் ஆச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம மார்க்கெட்டு எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஃபுல்லாகவே கால் சைடு தான் ஆரஞ்சு கலர் கேண்டில்ஸ் இருந்துச்சு. ஏன்னா நமக்கே தெரியும், ஆரஞ்சு சைடு இருக்கிற பக்கம் தான் நாம் இருக்க போகிறோம். ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ட்ரெண்ட் கேண்டில்ஸு. ஆரஞ்சு சைடில் இருந்தோம்னா நம்ம பையி, ரெட் கலரில் இருந்தால் செல்லு. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம 3 மினிட்ஸ் டைம் நம்ம சைக்கிளிக் லைன் படி கரெக்டாக நமக்கு ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சு நம்ம 3 ஆரஞ்சஸ் அந்த கான்செப்ட் படி நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 109 கீழே. இந்த லோவுக்கு தான் ஸ்டாப் லாஸ், இல்லை லோவோட கீழே இன்னும் ஒரு 5 பாயிண்ட் கீழே வச்சோம்னா 105 நம்மளோட ஸ்டாப் லாஸுங்க. நம்மளோட என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 121 நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள், நம்மளோட என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா எஸ்டர்டேவோட பர்பிள் டைம் பேண்டு, அதாவது இப்போத்திய ஆரஞ்சு பேண்டுக்கு மேலே தான் போனதுனால நம்ம இங்கே எடுத்தோம். ஜஸ்ட்டு பாருங்கள், 125ல் நம்ம எடுத்தோம். 133 வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் வந்துட்டான். சரி, இங்கே வந்ததுனால நம்ம எக்ஸிட் ஆகிட்டோங்க காலையில். ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்குது, இங்கே நமக்கு ஏதோ பாசிட்டிவ் சைன் கொடுக்குறானேன்னு போனோம், வந்துட்டோம். திரும்பவும் அது வந்து இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பாயிண்ட்ஸ் லாஸ்ட்லேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு மேலே அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திரும்பவும் இங்கே ஜென்யூன் பை இங்கே வந்ததுனால திரும்பவும் இந்த இடத்துல நாம் மீண்டும் என்ட்ரானோங்க. இந்த இடத்துல என்ட்ராகி இங்கே நாம் ஒரு 20 பாயிண்ட்ஸ் நாம் எடுத்துருக்குறோம். இங்கே பாருங்கள், நமக்கு 128லேருந்து 171ங்க. நாம் வந்து 20 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம புக் பண்ணோம். ஏன்னா இங்கே நமக்கு காலையிலே ஒரு 7 பாயிண்ட்ஸ் இங்கே நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணோம். ஸோ அதனால் அதை மட்டும் புக் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பாருங்கள், செகண்ட் சைக்கிள் ஃபுல் அண்ட் ஃபுல் வித்தின் தி சைக்கிளிக் லைனு நமக்கு என்ட்ரியே இல்லைங்க. திரும்பவும் இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரியை எடுத்தோம். திரும்பவும் இங்கே வந்தனால காஸ்ட்டே வெளியில் வந்துட்டோங்க இன்றைக்கி. ஏன்னா இந்த இடத்துக்குள்ளார நமக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம் நம்ம. தேர்ட் சைக்கிளும் சேம் சினாரியோ தான், எந்த விதமான மூமெண்ட்டுமே இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், ஏன்னா நம்ம இங்கே பர்பிள் பேண்டுக்கு மேலே தான் நம்ம இங்கே எடுத்தோம். ஆனால் நமக்கு மூமெண்ட் இல்லாததுனால நம்ம சைலண்ட்டாக வெளியில் வந்துட்டோம். பட் ஆனால் இங்கே வந்து திரும்பவும் சைக்கிளிக் லைன் பர்பிள் ஆரஞ்சாக இருந்ததுனால மீண்டும் நம்ம இந்த இடத்துல எடுத்தோம். மீண்டும் ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் வரைக்கும் புக் பண்ணலான்னு பார்த்தோம். ஒரு ஹியூஜ் மூவ்ங்க, மோரலஸ் ஒரு 70 பாயிண்ட்ஸு. பட் நாம் அதில் புக் பண்ணதும் ஒரு 25 பாயிண்ட்ஸ்லேயே நாம் வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கல. இந்த சைக்கிள் நம்ம எடுக்கவே இல்லைங்க. இந்த சைக்கிள் மொத்தம் வந்து இன்றைக்கி இங்கே ஒரு என்ட்ரியும் 2 தடவை வந்து 5 பாயிண்ட்டு 7 பாயிண்ட்டு ஸ்டாப் அடிச்சிருச்சு. இங்கே வந்து 2 என்ட்ரி வந்து நமக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்டு கொடுத்துச்சு. புட் ஆப்ஷன் எப்படி போயிருக்கு பார்க்கலாம் பாருங்கள். புட் ஆப்ஷனுக்கு எல்லாமே வந்து ரெட் கலர் கேண்டில்ஸுங்க. நம்ம இது உள்ளே நமக்கு என்ட்ரியே இல்லை, எங்கேயுமே நமக்கு என்ட்ரி சினாரியோவே இல்லை. இந்த ஒரே ஒரு இடம் மட்டும் நமக்கான என்ட்ரி வந்துச்சு. பட் ஆனால் இங்கே ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்ததுனால நாம் இந்த என்ட்ரியை நாம் எடுக்கலைங்க. பட் எடுத்துருக்கலாம். இங்கே வந்து ஒரு 10-15 பாயிண்ட்ஸ், ஏன்னா இங்கே மார்க்கெட் ஃபுல்லுமே பர்பிள் பேண்டுக்கு மேலே இருந்ததுனால நாம் இந்த என்ட்ரியை நம்ம கன்சிடரே பண்ணலைங்க. ஏதாவது தப்பாக போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை கிட்டேயே போகலை. இந்த என்ட்ரியில் ஃபுல்லாகவே வந்து நெகட்டிவாகவே போயிடுச்சிங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த என்ட்ரி வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எடுக்க முடியும். ஒரு சைக்கிளிக் லைனை பேஸ் பண்ணி மேலே வந்தால் எடுக்க போகிறோம், இல்லைன்னா எடுக்க போகிறதில்ல. இன்னொன்று என்னென்னா, எது எடுத்தாலும் எடுக்கலாம், நம்ம கண்ட்ரோலில் நமக்கு இருக்குது. அதனால் நம்ம பயப்படாமல் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா மினிமம் ஸ்டாப் லாஸுங்க. நீங்கள் பாருங்களேன், இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இந்த லோ தான் ஸ்டாப் லாஸ். லோன்றதை விட இதை விட ஒரு 4 பாயிண்ட் கீழே வச்சு ஸ்டாப் லாஸ், ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். அந்த ஒரு இந்த இடத்துல வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிளாக்காக மாறினதுனால இங்கேயே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். சரி வராது, ஏன்னா டப்புன்னு திரும்புகிறான். அது இல்லாமல் நமக்கான
செல் சிக்னல் இங்கே வந்துருச்சுங்க. இந்த சிக்னல் பிளாக் கலர். அதனால் இங்கே வந்துட்டோம். ஒரு 5 பாயிண்ட் நெகட்டிவ்ங்க. பட் அது நம்ம பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிடணும். பட் மார்க்கெட்டில் அடித்ததுனால அது நெகட்டிவ் ஆகிடுச்சு. பட் இமீடியட்டாக திரும்பவும் இதே இடத்துல திரும்பினா, அதனால் இங்கேயும் வந்து ஜென்யூன் பை வந்ததுனால நம்ம இமீடியட்டாக போட்டு இந்த இடத்துல ஒரு 20 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்து முடிச்சிட்டோங்க. அதனால் நமக்கு இங்கே லாஸை இங்கே கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த விதமான என்ட்ரி இல்லை. திருப்பி இங்கே வந்து பர்பிள் பேண்டில் சப்போர்ட் எடுத்து போகிறான், ஜென்யூன் பை வந்துருச்சுன்றதுனால தான் இங்கே போட்டோம். இம்மிடியேட்டாக வந்ததுனால இங்கெல்லாம் வந்து காஸ்ட்டே வந்துட்டோம். ஏன்னா கரெக்டாக போட்ட இடமும் இது காஸ்ட்டு. இந்த இடம் பயந்துக்கிட்டு தான் போட்டோம். ஏன்னா மீண்டும் இங்கே ஆரஞ்சுலேருந்து சப்போர்ட் எடுக்கிறான், ஜென்யூன் பை வந்துருச்சுன்றதுனால ஒரு லாங் ரன். நாம் ஒரு 25 பாயிண்ட்ஸ் தான் இதில் பிளான் பண்ணோம். ஆனால் அவன் போயிட்டான். அதனால் உங்களுக்கு இது மாதிரி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எங்களோட இண்டிகேட்டரை நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறோங்க. எங்களோட இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் 2 months உங்களுக்கு டெமோ பீரியட் கொடுக்குறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து மெசேஜ் கொடுங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் 9600724756. 2 months டெமோ கொடுக்குறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்கேஜ் சிஸ்டம் தான். பட் ஆனால் வந்து 2 months கொடுக்குறோம். ரொம்ப மினிமம் பேக்கேஜ் கொடுக்குறோம். நல்லாயிருக்கும். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.